38வது ஸ்லோகம். கம் நு த்வது அன்யம் ரமயே ஹி அரதித்யம் அகோவிதம் அசம்பராய அபிமுகம் அஸ்வஸ்தவிதம் பசு. கம் நு த்வதன்யம் ரமயே சரதித்யம் அகோவிதம் அசம்பராயாபிமுகமஸ்வஸ்தவிதம் பசும். புத்தி அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல பிரகடமாகும். ஞானம் அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல இருக்கு. வித்யை அப்படின்னும் அவித்யா அப்படின்னும். சத்குண ரஜோகுண தமோ குணங்களில ரஜோகுண தமோ குணங்கள் ஜாஸ்தியாயிட்டு இருந்தானா அவித்யை. அந்த அவித்யோடு கூடி சேர்ந்தானா இந்த புத்தி பிரகிருதியும் ஆயிட்டு மிங்களாகும். சத்குணத்தோடு கூடி சேர்ந்திருந்தானா இந்த புத்தி பகவானும் ஆயிட்டு மிங்களாகும். குரஞ்சரன் அப்படிங்கிற ஜீவாத்மா இப்போ பிரகிருதியும் ஆயிட்டு கூடி சேர்ந்திருக்கிற புத்தி கூட மிங்கிளாயிருக்கு. புத்தி அப்படிங்கிறது இங்க அழகியாயிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரஞ்சரன் பார்த்த அழகியாயிட்டு இப்ப அந்த அழகி புரஞ்சரன் கிட்ட கேட்கறதாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களை தவிர வேற ஆரையாக்கும் நான் குஷிப்படுத்துவேன். தொது அந்நியம் பசும் கம்னுரமையே. உங்கள் அல்லாதக்கு வேற ஒரு அஜ்ஞானிய இந்த பிரகிருதியில அட்டாச்மெண்ட் இருக்கிற வேற ஏதாவது ஒருத்தர கம்னுரமையே வேற ஆரையாக்கும் நான் குஷிப்படுத்துவேன். இந்த பிரபஞ்சத்துல பிரபஞ்ச விஷயங்களில இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிற புரஞ்சரன், இந்த பிரபஞ்ச விஷயங்களில இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிற சகல ஜீவஜாலங்களும் அதாக்கும் இங்க பசும் அஜ்ஞானி அப்படின்னு சொல்லப்பட்டது. மனுஷ சரீரத்துக்குள்ளையாக்கும் இப்போ புரஞ்சரனோடு அந்த ஜீவாத்மா புரஞ்சரன் அப்படிங்கிற ஜீவாத்மா உள்ளது. மனுஷ சரீரம் அப்படிங்கிறது சிரேஷ்டம். இந்த பிரபஞ்சத்துல நிறைய நிறைய ஜீவனுகள் பல பல சரீரம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கு. மிருகங்களாயிட்டும் பறவைகளாயிட்டும் புழுக்களாயிட்டும் செடி கொடிகளாயிட்டும் இப்படி நிறைய நிறைய சரீரங்களுக்குள்ள ஜீவாத்மா இருக்கு. இங்க சொல்ற தத்துவ விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பிரகிருதியோடு கூடி சேர்ந்த புத்தி பிரகிருதியோடு கூடி சேர்ந்த புரஞ்சரன் அப்படிங்கிற ஜீவாத்மா கிட்ட பேசுறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களை தவிர சிரேஷ்டனான உங்களை தவிர வேற ஆரையாக்கும் நான் குஷிப்படுத்துவேன். அப்படி சொன்னதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே சிரேஷ்டமான சரீரம் அப்படிங்கிறது மனுஷ சரீரம். மனுஷ சரீரம் அப்படிங்கறத ஒரு வாகனமாயிட்டு உபயோகிச்சு பகவத் யாத்திரை நடத்தி மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மாவை பரம்பொருளில சேர்க்கறதுக்கு சாதிக்கும். மனுஷ சரீரம் கிடைச்சதால மட்டும்தான் அந்த ஜீவாத்மாவுக்கு தன்னோட லட்சியஸ்தானமா இருக்கிற பரமபதத்துல போய் சேரறதுக்கு சாதிக்கிறது. அதனால மனுஷ சரீரம் அப்படிங்கிறது சிரேஷ்டம். எத்தனையோ உயிரினங்கள் எல்லாம் இருக்கு.
மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, புழுக்கள் இருக்கு, பிராணிகள் இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற ஜீவன்களுக்கொன்னும் பரலோக பிராப்தி, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு போறதுக்கு அந்த சரீரத்தை உபயோகிச்சுக்கிறதுக்கு சாதிக்காது. மனுஷ சரீரம் சிரேஷ்டம் என்னது அதனாலேயாக்கும். அதாக்கும் இங்கு சொல்லப்பட்டது, உங்களை தவிர சிரேஷ்டமான வேற ஒரு அஜ்ஞானியோட சரீரத்தை நான் காணலை. அதனால உங்களை தவிர வேற யாரையாக்கும் நான் குஷிப்படுத்துவேன். இப்போது புரஞ்சரன் அஜ்ஞானிதான், பிரகிருதியுமாயிட்டு கூடி சேர்ந்த புத்தியோடு கூடி இருக்கிறவராக்கும். ஆனா அந்த புரஞ்சரனுக்கு ஃபியூச்சர்ல இந்த பிரகிருதி விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சு கர்மவாசனைகள் எல்லாம் ஒடுங்கினதுக்கு அப்புறம் அந்த ஜீவனை பரமாத்மாவில கொண்டு போய் லயிப்பிக்கிறதுக்கு சாதிக்கும். புத்தியோடு கூடிட்டு, சத்புத்தியோடு கூடிட்டு, ஞான புத்தியோடு கூடிட்டு. அதாக்கும் இங்க சொல்லப்பட்டது, மனுஷ சரீரத்தில இருக்கிற உங்களை தவிர சிரேஷ்டமான ஒரு சரீரம் எனக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை. உங்களை தவிர வேற யாரையாக்கும் நான் குஷிப்படுத்துவேன். இந்த பிரபஞ்சத்தில இருக்கிற எல்லா உயிரினங்களும் அரதித்யம் அகோவிதம், ரதிசுக தால்பரியம் இல்லாதவாளாக்கும், ரதிலீலகளில அறிவில்லாதவாளாக்கும் உறுதியாக்கும். அது நீங்கள் இருக்கே ரதிசுக தால்பரியம் இருக்கிற மனுஷனாக்கும். அசம்பராய இந்த பிரகிருதியில அட்டாச்மெண்ட் இருக்கிற, பரலோக சிந்தனை, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட லோகத்தை சம்பந்திச்ச சிந்தனை இல்லாத, அந்த பரம்பொருளோடு ஞானம் இல்லாத, அசம்பராய அபிமுகம், பரலோக ஞானம் இல்லாததாலேயே பரலோகத்துக்கிட்ட கொஞ்சம் கூட தாற்பயம் இல்லாத, அட்டாச்மெண்ட் இல்லாதவர்களான இந்த பிரகிருதியில இருக்கிற உயிரினங்கள் கிட்ட எனக்கு எப்படி பிரியம் தோணும். ஆனா நீங்கள் அப்படி கிடையாது. போக போக உங்க கர்மவாசனைகள் எல்லாம் ஒதுங்கினதுக்கு அப்புறம் ஜீவாத்மாவா இருக்கிற நீங்கள் என்னையும் கூட்டிண்டு அந்த பரலோகத்துக்கு போவேன். மனுஷ பிறவியில மட்டும்தான் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளில ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தோணும். அப்படி மனுஷனாயிட்டு பிறந்த உங்களை, சிரேஷ்டனான உங்களை அல்லாதக்கு வேற ஆரையாக்கும் நான் குஷிப்படுத்துவேன். பூமியில பலவித கர்மங்களை செஞ்சு சொர்க்கத்துல சுகிக்கிறதுக்கு தோணுறது மனுஷனுக்காக்கும். ரஜோகுணம் இருக்கிறவளான என்னோடு கூட கூடி சேர்ந்து குஷியாயிட்டு ஜீவிங்கோ. நீங்கள் ரதிஜனாக்கும், ரதிகோவிதனாக்கும். நீங்கள் வேற எல்லா உயிரினங்களும் அரதிஜனாக்கும், அகோவிதர்களாக்கும். ஃபியூச்சர் சிந்தனை இருக்கிறவராக்கும். நீங்கள் அஸ்வஸ்தவிதம், பாவி சிந்தனை இல்லாதவாளாக்கும். பூமியில இருக்கிற வேற உயிரினங்கள் எல்லாம் அஸ்வஸ்தவிதம், ஃபியூச்சர் சிந்தனை இல்லாதவாளாக்கும். இந்த பூமியில இருக்கிற உயிரினங்கள் எல்லாம். ஆனா நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்வஸ்தவிதாக்கும், அஸ்வஸ்தவிது கிடையாது. ஃபியூச்சர் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவராக்கும். இப்போ உங்களுக்கு எங்கிட்ட அட்ராக்ஷன் உண்டு, அதே மாதிரி என்ன குஷிப்படுத்துறதுக்காயிட்டு நீங்கள் கிரகஸ்தாசிரமம் சீகரிச்சுருக்க. ஆனா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த ஜீவாத்மாவை பரமபதத்துல எத்திக்கிறதுக்கான எபிலிட்டியும்
உண்டு. மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவனாக்கும் ஃபியூச்சரை சம்பந்திச்சு சிந்திக்கும். மனுஷ சரீரத்தால பிரகிருதி விஷயங்களை நன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரகிருதி விஷயங்கள் ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுண்டு மனுஷ சரீர பிரயத்னத்தாலேயே பரம்பொருளுக்கான யாத்திரை அந்த ஜீவனுக்கு சாத்தியமாகும். அதனாலேயே சிரேஷ்டமான புறம் அப்படிங்கிறது மனுஷ சரீரமாக்கும். மனுஷ சரீரத்தில் இருக்கிற உங்களோடு கூடி சேரறதுக்காக்கும் எனக்கு ஆக்ரகம் உள்ளது. நமக்கு 2 பேருக்கும் இந்த மனுஷ சரீரத்துல தம்பதிகளாயிட்டு வாழலாம் அப்படின்னு பிரகிருதியோடு கூடி சேர்ந்த அழகியாயிருக்கிற புத்தி புரஞ்சரன் அப்படிங்கிற ஜீவாத்மா கிட்ட சொல்லறதையாக்கும் நம்ம பார்த்தோம். நாரத மகர்ஷி அதையாக்கும் இங்க வர்ணிச்சது. முப்பத்தொன்பதாவது ஸ்லோகம். தர்மஹா ஹி அத்ர அர்த்த காமௌ ச பிரஜானந்தஹ அமிர்தம் யசஹ லோகாஹ விஷோகாஹ விரஜாஹ யாத் ந கேவலினஹ விதுஹு தர்மோ ஹ்யத்ரார்த்த காமௌ ச பிரஜானந்தோ அமிர்தம் யச லோகா விஷோகா விரஜா யான்ன கேவலினோ விதோ. கிரகஸ்தாசிரமம் வழி மட்டும்தான் அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களும் டோபுமோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சார்த்தமும் கிடைக்கும். தர்மார்த்தம் அர்த்தார்த்தம் காமார்த்தங்களால ஸ்ரேயஸும் சந்தான சௌக்கியமும் கிடைக்கும். இப்படின்னு அந்த பிரகிருதியுமாயிட்டு கூடி சேர்ந்த அஜ்ஞான புத்தி ஜீவாத்மா அப்படிங்கிற புரஞ்சனன் கிட்ட சொன்னதையாக்கும் பார்த்தோம். அத்ரா இந்த மனுஷ சரீரத்துல வசிச்சுண்டு தர்மஹா தர்மார்த்தம் அர்த்தார்த்தம் காமௌஜ காமார்த்தங்களை எல்லாம் 3 திரிவர்க்கங்களாயிருக்கிற இந்த 3 புருஷார்த்தங்களையும் பௌதீக பிரகிருதி சௌக்கியத்துக்கான இந்த 3 புருஷார்த்தங்கள் எல்லாத்தையும் அது மட்டுமில்லை அமிர்தம் டோப்புமோஸ்ட் புருஷார்த்தமான மோட்சார்த்தமும் கிடைக்கும். இந்த மனுஷ சரீரம் அந்த அளவுக்கு சிரேஷ்டம். பிரஜானந்தஹா சந்தான சௌக்கியம் யசஹாச்ச ஸ்ரேயஸும் இந்த மனுஷ சரீரத்தில் வசிச்சுண்டு சாத்தியமாகும். விஷோகாஹா துக்கங்கள் இல்லாததும் விரஜாஹா புனிதமானதும் ரஜோகுணம் இல்லாத புனிதமானதுமான லோகாஹா கிரகஸ்தாசிரமம் வெடிஞ்சு வாழறவாளுக்கு வானப்பிரஸ்தாசிரமத்தில் வாழறவாளுக்கு கேவலினஹா தனியா சஞ்சரிக்கிறவாளுக்கு அதானது பிரம்மச்சாரிகளுக்கும் வானப்பிரஸ்தாசிரமிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் எல்லாம் யாது பௌதிகமா இருக்கிற திரிவர்க்கத்தால இருக்கிற அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களாயிருக்கிற சுகங்களை ந விதுஹு அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. கிரகஸ்தாசிரமிகளுக்கு மட்டும்தான் இந்த திரிவர்க்கங்களா இருக்கிற அர்த்தார்த்த தர்மார்த்த காமார்த்தங்களை அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். 40வது ஸ்லோகம். பித்ரு தேவ ரிஷி மர்த்தியானாம் பூதானாம் ஆத்மனஹா ச ஹா க்ஷேம்யம் வதந்தி சரணம் பவே அஸ்மின் யது கிருஹாஸ்ரமஹ பித்ருதேவர்ஷிமர்த்தியானாம் பூதானாமாத்மனஸ்ச க்ஷேம்யம் வதந்தி சரணம் பவேஸ்மின் யத் கிருஹாஸ்ரம. பித்ருக்கள் தேவர்கள் ரிஷிகள்
மர்த்தியானாம் மனுஷர்கள், பூதானாம் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லா உயிரினங்களும், ஆத்மனஹா அவாவாளுக்கே அஸ்மின் பவேது இந்த ஜென்மத்தில பிரபஞ்சத்தில க்ஷேமியம் க்ஷேமத்தை கொடுக்கிற சரணம் ஒரே ஒரு ஆசிரயஸ்தானம் எது, அது என்னவாக்கும் அப்படின்னாக்கா கிரகஸ்தாசிரமஹா வதந்தி, கிரகஸ்தாசிரமமாக்கும் அப்படின்னு அறிவு இருக்கிறவா சொல்றான். ஹா ஆச்சரியந்தான் இது. என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் கிரகஸ்தாசிரமியாவுங்கோ, எல்லா விதமான போக சௌக்கியங்களும் அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிங்கோம் அப்படின்னு அந்த அழகி புரஞ்சனன் கிட்ட சொல்றா. அழகி அப்படிங்கிறவள் புத்தியாக்கும் இந்த பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்சில் இருக்கிற அவித்யாரூபிணியா இருக்கிற புத்தி, அஜ்ஞான புத்தி. புரஞ்சனன் அப்படிங்கிறது ஜீவாத்மா, பிரகிருதியுமாயிட்டு மிங்கிளாயிருக்கிற புத்தியோடு கூடி சேர்ந்து நிற்கிற ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா கிட்ட பிரகிருதியோடு கூடி சேர்ந்து நிற்கிற புத்தி சொல்றது, என்ன கல்யாணம் பண்ணிட்டு சொகுசா வாழுங்கோ. 41வது ஸ்லோகம். கா நாம வீரா விக்யாதம் வதான்யம் பிரியதர்ஷனம் ந விரணீத பிரியம் பிராப்தம் மாத்ருஷி த்வாத்ருஷம் பதிம். கா நாம வீர விக்யாதம் வதான்யம் பிரியதர்ஷனம் ந விரணீத பிரியம் பிராப்தம் மாத்ருஷி த்வாத்ருஷம் பதிம். மாத்ருஷி என்ன மாதிரி இருக்கிற, காநாமா ஏதொருத்தி ஆக்கும், வீரா வீரசூர பராக்கிரமசாலியா இருக்கிறவரே, விக்யாதம் ரொம்ப புகழ் இருக்கிறவரே, நீங்கள் சக்கரவர்த்தியாக்குமே அதனால புகழ் இருக்கிறவராக்கும், வதான்யம் அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி இருக்கிறவரே, பிரியதர்ஷனம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறவரே, பிராப்தம் பிரஜகளை எல்லாம் காப்பாத்துறதுக்கு பிராப்தி இருக்கிறவரே, பிரியம் எங்கிட்ட இப்ப பிரியம் இருக்கிற, துவாதிருஷம் உங்கள மாதிரி ஒருத்தர, நவ்ரிணீதா எப்படி நான் സ്വീകരിக்காம இருப்பேன், எனக்கு உங்களை கணவராயிட்டு സ്വീകരിக்கிறதுக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு புத்தி, அஜ்ஞான புத்தி ஜீவாத்மா கிட்ட சொல்லுறது. எனக்கு பரிபூர்ண சம்மதமாக்கும் உங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நான் இதா உங்ககிட்ட தெரியப்படுத்துறேன். நமக்கு 2 பேருக்கும் கூடி சேர்ந்து வாழலாம் இந்த சரீரத்துக்குள்ள. 42வது ஸ்லோகம். கஸ்யாஹா மனஹா தே புவி போகி போகயோஹோ ஸ்திரியா ந சஜ்ஜேத் புஜயோஹோ மகாபுஜா யஹ அநாத வர்க்க ஆதிம் அலம் கிருண உத்ததஹ ஸ்மித அவலோகேன கிருண உத்தத ஸ்மித அவலோகேன சரதி அபோஹிதம். கஸ்யாமனஸ்தே புவி போகி போகயா ஸ்த்ரியா ந சஜ்ஜேத் புஜயோர் மகாபுஜ யோ நாத வர்காதிமலம் கிருணோத்தத ஸ்மிதாவலோகேன சரத்யபோஹிதும். 43
ரெண்டாவது ஸ்லோகமாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். க்ஷத்ரிய குலத்துல ஜனிச்ச நீங்கள் ராஜ்ய பரிபாலனத்துக்காயிட்டு பூமி முழுவன் சஞ்சாரம் செய்வேளே, க்ஷத்ரியனான உங்களோட கைகள் சர்ப்ப சரீரம் மாதிரி கொழுத்து உருண்டு நீண்டதாக்கும். உங்களோட அந்த கைகளால கெட்டி பிடிக்கிறதுக்கு ஏதொரு பெண்ணோடு மனசாக்கும் ஆசைப்படாம இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிற சிருங்கார வாக்குகளால அஜ்ஞான புத்தியாயிருக்கிற அந்த அழகி புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மாவை மயக்கின. மகாபுஜா சத்ரிய வீரா, நீட்டம் ஜாஸ்தியான கைகள் இருக்கிற வீரா அப்படின்னு அஜ்ஞான புத்தியா இருக்கிற அழகி புரஞ்சன ராஜாவை கூப்பிடுறா. என்ன நீங்கள் ராஜ்யத்தை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறதுக்கு திராணி இருக்கிறவராக்கும். அதாக்கும் இங்க மகாபுஜா போகி போகயோகோ, சர்ப்ப சரீரம் மாதிரி கொழுத்துருண்ட நீண்ட தே உங்களோடு புஜயோகோ ரெண்டு கைகளில புவி இந்த பூமியில கஸ்யாகா ஏதொரு ஸ்திரியாக ஸ்திரீயோடு மனஹா மனசாக்கும் ந சஜ்ஜேது ஆசைப்படாம இருக்கும். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி, இதுல ஆசைகளை உண்டாக்குறது இச்சாசக்தியாக்கும். ஆக்ரகங்கள் ஏதானாலும் அதை செலக்ட் செய்யறது புத்தி சக்தியினாலேயாக்கும். ஆக்ரகம் பிரகிருதி விஷயங்கள் கிட்ட ஆக்குமானாக்கா இந்த புத்தி பிரகிருதியுமாயிட்டு சேர்ந்து பிரவர்த்திக்கும். ஆக்ரகம் பரம்பொருள் கிட்ட ஆக்கும் அப்படின்னாக்கா புத்தி பரம்பொருளுக்கு நம்மளை கொண்டு செல்லும். பிரகிருதி கிட்ட ஆக்கும்னாலும் பரம்பொருள் கிட்ட ஆக்கும்னாலும் அதுக்காயிட்டு பிரவர்த்திக்கிறதுல முக்கியமான கைகள் முக்கியமான பங்கு அப்படிங்கிறது கைகளுக்காக்கும் உள்ளது. கிரியாசக்தி அப்படிங்கிறது கர்மங்கள் அப்படிங்கிறது கைகள் வழியாக்கும் முக்கியமாயிட்டும் பிரகடமாகிறது. அப்ப கைகளுக்கு இருக்கிற முக்கியத்துவமாக்கும் இங்க எடுத்து சொன்னது. யஹா ஆராக்குமோ கிருணா காருண்ய பாவத்திலேந்து உத்ததஸ்மிதா உயர்ந்து வர புன்னகையோடு கூடிட்டு இருக்கிற அநாத வர்க்க ஆதி ஆசிரயஸ்தானம் இல்லாதவாளோடு சங்கடங்களை அலம் அபோகிதும் பூர்ணமாயிட்டும் இல்லாம பண்றாளோ, அதுக்காயிட்டு சரதி சஞ்சரிக்கிறாளோ, அப்படி சஞ்சரிக்கிற உங்களை கணவராயிட்டு சீகரிக்கிறதுக்கு ஆருக்காக்கும் ஆக்ரகம் இல்லாதது. நான் உங்களை கணவராயிட்டு சீகரிக்கிறதுக்கு ரெடி. நமக்கு தம்மில கல்யாணம் பண்ணிண்டு எல்லாவித சௌபாகியங்களையும் அனுபவிச்சு சுகிச்சு வாழலாம் ராஜாவே இப்படின்னு புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜாவை நன்னா அந்த அழகி மயக்கினா அப்படின்னு நாரதர் பிராச்சீன பர்ஹிசுகிட்ட கதை சொல்லின்னு இருக்கார். அப்படிங்கிறத மைத்ரேயர் விதுரருக்கு அந்த கதையை வர்ணிக்கிறதையுமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 43வது ஸ்லோகம். நாரதர் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பிராச்சீன பர்ஹிசுக்கு சொல்லறார். அதனால நாரத உவாச்ச இதி தௌ தம்பதி தத்ர சமுத்ய சமயம் மிதஹ தாம் பிரவிஷ்ய புரீம் ராஜன் முமுதாதே சதம் சமாஹ இதி தௌ தம்பதி தத்ர சமுத்ய சமயம் மிதஹ தாம் பிரவிஷ்ய புரீம் ராஜன் முமுதாதே சதம் சமா. ராஜன் பிராச்சீன பர்ஹிசே அப்படின்னு நாரத மகர்ஷி கூப்பிட்டு சொல்றார்.
இது இப்படி தௌ தம்பதி புரஞ்சன தம்பதிகள் மிதஹா பரஸ்பரம் சமயம் சமுத்யா குஷிப்படுத்தலாம் அப்படின்னு சம்மதிச்சு நம்ம அதுக்கு முயற்சி செஞ்சுட்டு மிதஹா அப்படின்னா பரஸ்பரம், சமயம் அப்படின்னா சம்மதம் சொல்லிட்டு பரஸ்பரம் குஷிப்படுத்தலாம் அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சுண்டு சமுத்யா நம்ம அதுக்கான முயற்சியை செஞ்சுட்டு தத்ரா அங்க இருக்கிற தாம் அந்த புரி மனுஷ சரீரத்துல பிரவேசனம் பண்ணிட்டு சதம் சமாகா 100 வருஷ காலங்கள் முமுதாதே ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷத்தோடு கூடி அவ வசிச்சா. எப்படியாக்கும் அவ சந்தோஷமாயிட்டு வசிச்சா அப்படிங்கிறதையும் நாரத மகர்ஷி வர்ணிக்கிறத நமக்கு பார்க்கலாம்.